அபிநந்தனுடைய பேசிக் டீடைல்ஸ் பார்த்தோம்னா அவர் சென்னையை சேர்ந்தவர். அதாவது அபிநந்தனின் பெற்றோர் தற்போது சென்னை மாடம்பாக்கத்தில் உள்ள விமானப்படை அதிகாரிகளுக்கான குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். அபிநந்தனின் சகோதரி ஒருவர் வெளிநாட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அபிநந்தனுக்கு திருமணம் முடிந்து 2 குழந்தைகள் உள்ளனர். அபிநந்தனின் மனைவியும் இந்திய விமானப்படையில் பணியாற்றியவர் தான். 2005ஆம் ஆண்டு அவர் விமானப்படையில் சேர்ந்த ஸ்குவாட்ரன் லீடராக அவர் விமானப்படையில் பணியாற்றி வந்தார். பின்னர் ஓய்வு பெற்றார். தற்போது பெங்களூருவில் உள்ள ஒரு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருகிறார். இந்திய விமானப்படையில் மிக மூத்த அதிகாரியாக இருந்தவர் தான் அபிநந்தனின் தந்தை. 1974 இந்திய விமானப்படையில் பணியில் சேர்ந்ததோடு 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். தன்னுடைய பணிக்காலத்தில் மொத்தம் 7 பதவி உயர்வுகளை பெற்றவர் தான் ஏர் மார்ஷலாக ஓய்வு பெற்றார். அவர் சிம்மக்குட்டி வர்தமன், அதாவது அபிநந்தனின் தகப்பன் அவர். விங் கமாண்டர் அபிநந்தன் கோவையில் ஒரு பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்து பின்னர் இந்திய விமானத்தில் 2004ஆம் ஆண்டு முதல் சுமார் 16 ஆண்டுகளாக தற்போது பணியாற்றி வருகிறார். விங் கமாண்டர் பதவியில் தற்போது வகித்து வருகிறார். இவர் இயக்கிய அந்த மிக் 21 ரக போர் விமானம் தான் இந்திய விமானப்படையின் 3ஆம் அணியை சேர்ந்தது. அதாவது இந்திய விமானப்படையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு டீம்களாக இருக்கும். அதாவது அந்த ஒவ்வொரு டீம்களுக்கும் அந்த டீம்கள் இயக்கும் அந்த ஏர்கிராப்டுக்கும் அதாவது வேற பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் இந்த பிரிவை சேர்ந்த ஏர்கிராப்டுக்கு கோப்ரா பிரிவு என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்குள் ஊடுருவிய பாகிஸ்தான் விமானங்களை விரட்டி அடித்த போது அபிநந்தன் பாகிஸ்தான் ராணுவத்திடம் சிக்கினார். அவரை மீட்பதற்கான உச்சகட்ட பேச்சுவார்த்தை, அதாவது 2 நாடுகளுக்குள்ளேயும் 2 நாட்களாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இன்று விங் கமாண்டர் அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் என்று அவர் கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே அவர் எப்போது வருவார் என்று குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகின. அதாவது முதலில் அவர் விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்படுவார் என்று கூறப்பட்டது. பின்னர் வாகா எல்லையில் அவர் அனுப்பி வைக்கப்படுவார் என்று கூறப்பட்டது. அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் தாண்டி தற்போது அவர் வாகா பார்டர் வழியாக இந்தியா வந்துள்ளார். அதாவது இந்த தருணத்தில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய வேறொரு விஷயம் ஜெனீவா ஒப்பந்தம். அதாவது போர் கைதியாக பிடிக்கப்பட்டவர்களை மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும் என்பதுதான் ஜெனீவா ஒப்பந்தம். கடந்த 26ஆம் தேதி அன்று அதிகாலையில் பாலக்கோட்டில் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் அடுத்த நாளான 27ஆம் தேதி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்தியா துரிதமாக செயல்பட்டு பதிலடி கொடுத்ததாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. அதே நாளில் வான்வெளி தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட மிக் 21 விமானத்தை இந்தியா இழந்ததாகவும் அந்த விமானத்தின் விமானியை காணவில்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியிருந்தது. ஒரு இந்திய விமானியை தாங்கள் கைது செய்து வைத்திருப்பதாகவும் பாகிஸ்தான் தெரிவித்திருந்தது. மேலும் அதனைத் தொடர்ந்து அந்த விமானி, அதாவது அந்த விங் கமாண்டர் பதவியில் இருப்பவர் அபிநந்தன் என்ற ஒரு தகவலும் நமக்கு தெரிய வந்தது. மேலும் அதாவது விங் கமாண்டர் அபிநந்தனை பாகிஸ்தான் கைப்பற்றியது தொடர்பான வீடியோ பதிவுகளில் விங் கமாண்டர் அபிநந்தன் காயமடைந்திருப்பதையும் அவர் கண்கள் மற்றும் கைகள் கட்டியிருப்பதையும் நாம் பார்த்தோம். விங் கமாண்டரை இவ்வாறு கண்கள் மற்றும் கைகளை கட்டி வைத்து ஜெனீவா ஒப்பந்தம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான நெறிகளை மீறுவதாகும் என்றும் இந்தியா தெரிவித்திருந்தது. அதாவது 1864ஆம் ஆண்டுதான் முதலில் ஜெனீவா ஒப்பந்தமானது போடப்பட்டது. அது காயம்பட்ட ராணுவ வீரர்களை எப்படி நடத்த வேண்டும் என்ற நெறிமுறைகளை வழங்கியது. 2வது ஒப்பந்தம் கடலில் போர் செய்வோரை குறித்தது. 1929ஆம் ஆண்டு ஜெனீவா ஒப்பந்தத்தில் தான் போர் கைதிகளை எப்படி நடத்த வேண்டும் என்பது குறித்து வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. 2ஆம் உலக போருக்கு பின்பு, அதாவது 1949ஆம் ஆண்டு அவை மீண்டும் மேம்படுத்தப்பட்டன. அதாவது இந்த ஜெனீவா ஒப்பந்தமானது 1949ஆம் ஆண்டு மீண்டும் மேம்படுத்தப்பட்டன. பின்பு 1977ஆம் ஆண்டு சில நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. அந்த நெறிமுறைகளின் ஒரு சில கருத்துக்களை பார்த்தோம் என்றால், கைது செய்தவர்களை தண்டிப்பது போல நடத்தக்கூடாது, கைது செய்யப்பட்ட போர் கைதிகளை மனித நேயத்துடன் நடத்த வேண்டும் என்பது ஒரு முக்கிய ஷரத்தாக உள்ளது. போர் கைதிகளிடம் வன்முறையை பிரயோகிக்கவோ அல்லது அவமானப்படுத்தவோ கூடாது என்பதையும் ஒரு முக்கியமான ஷரத்தாக நாம் பார்க்கலாம்.
அவர்களின் உணவு, இருப்பிடம், உடை மற்றும் சுகாதாரம் உள்ளிட்டவை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான ஷரத்தாக உள்ளது. ஒரு கேள்விக்கு அந்த போர்க்கைதி பதிலளிக்கவில்லை என்றால் அவர்களை அச்சுறுத்தவோ அல்லது மோசமாக நடத்தவோ கூடாது. இதையெல்லாம் முக்கிய குறிப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது அதில் கைது செய்பவர்களை தண்டிப்பது போல நடத்தக்கூடாது என்பது ஒரு முக்கிய ஷரத்தாக உள்ளது. ஆனால் நாம் பார்த்த அந்த வீடியோ மற்றும் புகைப்படங்களில் அவர் கண்கள் மற்றும் கைகளை கட்டியிருந்ததை நாம் பார்த்தோம். அதனால் இது மனித நேயம் வரம்பு மற்றும் ஜெனீவா ஒப்பந்தம் விதிமீறல்கள் என்றே கூறலாம். தற்போது அதாவது அதையும் தாண்டி நேற்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அவர் அபிநந்தனை விடுவிப்பதாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அபிநந்தன் மீண்டும் வந்திருக்கிறார். மேலும் இதே போல் ஒரு சம்பவம் 1999 ஆண்டும் நடந்தது. அதாவது 1999 ஆண்டு பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியின் போது பாகிஸ்தானுடன் கார்கில் போர் நடந்தது. அந்த போரில் இந்திய விமானப்படை வீரர் ஒருவர், அதாவது அவர் பெயர் நச்சிகேதா, அவர் மே மாதம் இதே போல் ஒரு மிக் விமானத்தை இயக்கிய போதுதான் இன்ஜின் பழுதால் பாகிஸ்தான் பகுதிக்குள் தரையிறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அவர் திரையிறங்கிய பின்புதான் தன்னை சுற்றி ஏராளமான பாகிஸ்தானிய ராணுவத்தினர் சுற்றி வளைத்துள்ளனர் என்பதை உணர்ந்தார். அதன் பின் பாகிஸ்தான் ராணுவம் நச்சிகேதாவை கைது செய்து அழைத்து சென்றது. அவர் அழைத்து சென்று 8 நாட்களுக்கு பின்னரே அவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார். தற்போது அபிநந்தன் 2 நாட்களில் இந்தியாவுக்கு வந்துள்ளார். மேலும் அதாவது இந்த மாதிரி ஒரு தாக்குதலின் போது இந்திய விமானப்படையை சேர்ந்த ஒரு அதிகாரி போர்க்கைதியாக மாற்றிவிட்டு பின்னர் மீண்டும் இந்தியா வந்துள்ளார். இது நாட்டுக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.